இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு மஞ்சள் எங்கேயுமே நான் போனது கிடையாதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அதை சொல்லி ரோசிக்கிட்ட வருத்தமா பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன அவுத்து விட்டுட்டு மட்டும் வேடிக்கை பாருன்றுச்சு. சரி காசா பணமா அவுத்து மட்டும் விடுவோமேன்னு சொல்லிட்டு ரோசி அவுத்து விட்டுட்டு பார்த்தா நம்ம நாய்ங்கெல்லாம் சேர்த்து காளையர்களான்னு ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி பாவமே பால் குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் பிடிச்சு கட்டுறதே பெரிய வேலையா இருக்குங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு ஓனரே நீ ஓட விடுவ அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி, வீரா, சிம்பா, ரோசிக்குன்னு எல்லாருக்குமே ஒரே கோவமா வந்துருதுங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னா அதுங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணுக்குடி பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. அதை பிடிச்சி ஒழுங்கா கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கி பக்கத்துல வந்து பாத்துச்சுங்க, ஒழுங்கா கட்டி போடுறானா அப்படின்ட்டு. பெரிய பெரிய மாடா ஆனா கூட பிடிச்சி இழுத்து கட்டிடலாம் போலங்க. இந்த குட்டி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பால்வாடி பிள்ளைங்களை மேய்க்கிற மாதிரியே இருக்குங்க. இதுங்களெல்லாம் பத்திரமா பிடிச்சிட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீ நன்றி கடன் எல்லாம் செலுத்திட்டு நீங்களாம் இங்க இருக்கீங்களே டாமி எங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தாங்க சொல்லுதுங்க, டாமி மாடு மேய்க்கிறதுக்காக ரெடி ஆயிருச்சு, இந்தா தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.